ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிமார்ட் தான். டிமார்ட்டில் நாங்கள் அப்பப்போ வரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் என்னால் மொத்தமாக தூக்கிட்டு போக முடியாதுன்றதால கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்போ டைம் இருக்குதோ அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். எப்போவுமே அங்கே ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க. ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா சாக்லேட்டு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். சாக்லேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஒரு 50 ருபீஸ் ஆஃபரு, 100 ருபீஸ் ஆஃபரு. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கினா இன்னொரு தேங்காய் எண்ணெய் ஆஃபரில் வருது. ஆனால் எல்லாமே சாப்பிட்ற ஐட்டத்தை பொறுத்த வரையும் நம்ம வந்து டிமார்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்பிரி டேட் பார்த்து வாங்கணும். எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு எப்போவுமே நாங்கள் வாங்குவேன் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கிளாஸ் ஐட்டம்லாம் அங்கே தான் வாங்கியிருந்தேன். நான் வீட்டுக்கு தேவையான பொருள் அப்பப்போ போய் அங்கே வாங்கிட்டு வர்றது எனக்கு பழக்கம் தான். ஆனால் இந்த வாட்டி நான் போக சொல்ல பார்த்தா பொங்கல் கழிச்சு போனதால் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. இத்தனைக்கும் அங்கே உள்ளே போனாக்கா அந்த சாமானில் கூட பார்த்தீங்கன்னா கூட நிறைய ஆஃபர். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஃபுல்லாக மளிகை சாமான் ஐட்டம் தான். ஏன்னா மளிகை சாமான் அங்கே தான் நான் போயிருக்கேன். அதே மாதிரி ஓட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வெரைட்டியான ஓட்ஸு, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் இருந்தது. அப்புறம் முந்திரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குவான்டிட்டி பார்த்தாலும் நல்லா இருந்தது. நல்லா ப்ரைஸும் நல்லா ஆஃபர் போட்டுருக்காங்க. 1500 ரூபாய்க்கு வந்து 839 ரூபா போட்டிருக்காங்க ஆஃபரில். அப்புறம் பிஸ்தா, அந்த ட்ரை ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டொமேட்டோ கெச்சப் இந்த பசங்கள்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, எனக்கு இந்த மேகி செய்யும்போதெல்லாம் எனக்கு கெச்சப் வாங்குங்கன்னு. அது வாங்க போனாலும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் இருந்து, பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருந்தது. அப்புறம் இந்த வேர்க்கடலெல்லாம் பார்த்தாக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வேர்க்கடலை நல்லா இருந்தது. கல்லைங்கெல்லாம் நல்லா பெரிய பெரிய கல்லையாக இருந்தது. ஆஃபர் ப்ரைஸாகவும் இருந்தது. பாஸ்மதி ரைஸ் லூஸில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்லி 75 ருபீஸ். ரைஸ்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ரைஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரைஸை பற்றி அவ்வளோ தெரியாது. அதனால் நான் ரைஸ்லாம் அந்த பக்கம் போகல. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இட்லி அரிசி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி மற்றதான் அந்த துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து நான் உதயம்லேயே வாங்கிட்டேன், பிராண்டட் ஐட்டம்லேயே. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாத்துலேயுமே 280னாக்கா 165, 68, 92 ருபீஸ்னால் 78 அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க நிறைய. அப்புறம் குட்டி குட்டியாக இந்த கரம் மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயே செட்டாக போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே நம்ம வாங்கின்னு வந்து வறுத்து அரைக்கிற மாதிரியே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம தேடி எடுக்கணும்னு இல்லை. கரம் மசாலா பாக்கெட் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே எல்லாம் செட்டாக இருந்தது. நியூட்ரிலா பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறைய ஆஃபர், பெரிய சைஸு சின்ன சைஸு எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆஃபர் போட்டு வச்சுருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃபரும் பிடிச்சிருந்தது, எல்லா பொருளும் நல்லா இருந்தது. அதேமாதிரி ஜாம் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. ஊறுகாய், ஆச்சி ஊறுகாய், இந்த மாதிரி குலாப் ஜாமுன், எம்டிஆர் குலாப் ஜாமுன்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம எப்போயாவது வீட்டில் பசங்க கேட்டால் செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு. அடிக்கடி குலாப் ஜாமுன்னா பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால் அதை கொண்டு வந்தேன். அப்புறம் இந்த சேமியா அதெல்லாம் கூட நல்லா இருந்தது. எல்லாமே ஆஃபரில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் லிக்விட் சோப்பு பார்த்திங்கன்னா அதுவும் ஆஃபரில் இருந்தது. இந்த பித்தளை ஐட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்தது. இதில் பித்தளையில் 2 ட்ரே தான். ஆனால் நல்லா தான் இருந்தது. காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, சின்ன சைஸ் குத்து விளக்கு, ஒரு செம்பில் வந்து சொம்பு, இந்த மாதிரிலாம் நிறைய அந்த பூஜைக்கு உண்டான ஐட்டம் நிறைய இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்ல ப்ரைஸும் நமக்கு நல்லா இருந்தது. நீங்கள் தூக்கி பார்த்தாலும் கிணமாக நல்லா இருந்தது. நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வரைக்கும் ஆஃபர் வந்து 40 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதேமாதிரி நம்ம கேனில் எடுத்தாலும் எண்ணெய்க்கு வந்து ஆஃபர். சேமியா நல்லா இருந்தது. இந்த மேகியில் வந்து நிறைய இந்த சைனீஸ் மேகிஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிளிப்பு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு சூப்பராக இருந்தது. நிறைய கிளிப்பு வாங்கிட்டு வந்தேன் என் பொண்ணுக்காக நான். எல்லாமே ஆனால் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. கிளிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா தான். 50 ரூபா, 70 ரூபா. ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதில் ஒரு 4-5 ஐட்டம் நானும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த மேக்கப் ஐட்டம் பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் வந்து லோஷன்ஸ்லாம் வந்து ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ அப்படின்ற ஃப்ரீயில் இருந்தது. குட்டி பாட்டில் 13 ரூபாய்க்கு குட்டியாக க்யூட்டாக பாட்டில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு 3 ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கப்பு, அப்புறம் இந்த கிளாஸ் கப்பு 99 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் இந்த பிளேட்ஸு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். 100 ருபீஸ்னு நிறைய ஐட்டம். எல்லாமே அங்கே பார்த்தோம்னா எல்லாமே நல்லா இருந்தது. வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வாட்டர் பாட்டில், இந்த கண்ணாடி ஜார் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே எனக்கு ஒரு ஜார் நான் இங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். 500 ஒன்லி தான். சூப்பராக இருந்தது. அதே மாதிரி கண்ணாடி பவுல் 50 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்தது. அப்புறம் கண்ணாடிலேயே அந்த ஊறுகாலாம் போட்டு வைக்கிற மாதிரி பாட்டில் 100 ருபீஸ் பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய ஐட்டம் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்த மாதிரி. நான் அப்பப்போ போகும்போது ஒன்று தூக்கிட்டு வருவோம். இப்போ வச்சுருக்கோம் பார்த்திங்களா, 50 ருபீஸ் தான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதேமாதிரி ட்ரைப்ளையில் குக்கர் பார்த்திங்கன்னா கூட ஆஃபரில் போட்டிருந்தாங்க.
அப்புறம் இந்த நான்ஸ்டிக் தவா இதெல்லாம் கூட நல்ல ஆஃபர் ப்ரைஸ் தான், எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான். ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் வந்தாலும் நான் ப்ரைஸுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருந்தது. ப்ராடக்ட்டும் நல்லா இருந்தது. இந்த கிளாஸில் வந்து இந்த ஸ்கொயர் பாட்டில் ஸ்கொயர் மாதிரி இருக்க டப்பா பார்த்தீங்கன்னாக்கா 700 போட்டிருந்தாங்க. ரொம்ப திக்காக ஹெவியாக இருந்தது கிளாஸு. அதுக்கு லிட்டு போட்டிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸு 10 ருபீஸ் ஆஃபர் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பேராஷூட்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து கம்பெனி ஐட்டம் தான். 100 ருபீஸ் அந்த மாதிரிலாம் கெட் ஒன் பை ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் லோஷன், நம்ம பாடி லோஷன் பார்த்தீங்கன்னா வேஸ்லின்லேயே வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் இருந்தது. நிறைய ஐட்டம் இந்த மாதிரி இருந்தது. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா கூட ட்ரெஸ்ஸு கூட சீப்பாக இருந்ததுங்க. 300க்குலாம் டாப்பு, குர்த்திஸு, இந்த பேண்ட்டு, செருப்பு கூட நான் என் பொண்ணு என் கூட வந்தவங்க எங்கள் ஃப்ரெண்டு அவங்க எல்லாருமே ஒரு செருப்பு எடுத்தாங்க. 200 300 அப்படின்னு பார்த்தோம். நல்லா இருந்தது, காலேஜுக்கு போட்டு போகிறதுக்கே நல்லா இருந்தது. அந்த ஸ்லிப்பர்ஸு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது, ரப்பரும் நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்தது. போட்டு பார்த்தாங்க, எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டாங்க. சில ஸ்லிப்பர்ஸில் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இந்த வாட்டி நிறைய ஸ்லிப்பர் டிசைன் நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு பாய் செக்ஷன் போனால் அங்கே நிறைய இருக்குது. அதே மாதிரி இங்கே டிஷர்ட் பக்கம் போனாலும் நிறைய இருந்தது. இந்த வாட்டி நிறைய அந்த பொங்கலுக்காக நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. போனோம்னா நம்ம எதை வாங்க எதை விடனே புரியல. எதாவது நம்ம பார்த்துட்டு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு யோசனை பண்ணி வாங்குற அளவுக்கு தான் ஆஃபர் போட்டு வச்சுருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. எதையுமே நமக்கு வேண்டான்னு விடவே முடியல, எல்லாமே நல்லா இருந்தது. பேகு பக்கம் போனாக்கா பேகு கூட 150க்கெலாம் நல்லா இருந்ததுங்க. பேகு போர்ட்டபிள் பேக்கெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஒரு பேக்கு கொண்டு வந்தோம் நாங்கள். அப்புறம் வந்து இந்த ரெட் கலர் பேக்கெலாம் வந்து 150 ஒன்லி. நல்ல ப்ரைஸ் தான், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த பேக்கு பார்த்தீங்கன்னா. அப்புறம் இந்த காலேஜ் பசங்க எடுத்துன்னு போகிற மாதிரி ஹேண்ட் பேக்லாம் 350 400 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. காலேஜ் பசங்க கொண்டு போகிற மாதிரிலாம், ஆஃபீஸ் போகிறவங்க காலேஜ் போகிறவங்களாம் ஹேண்ட் பேக் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் இந்த பில்லோ கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 250 அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த வெல்வெட் கிளாத்லேயே இருந்தது. அப்புறம் இந்த டோருக்கு ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இருந்தது. இந்த கிச்சனோட போடுறது, ஹாலுக்கு போடுறது அந்த மாதிரி டோர் மேட்லாம். அந்த டோர் மேட் வந்து ஸ்கிட்டும் ஆகுறதில்ல. நான் கூட எங்கள் வீட்டில் வந்து பாத்ரூம் பார்த்து தான் வாங்கி போட்டிருந்தோம். ஸ்கிட் ஆகலை, அது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் இந்த போர்ட்டபிள் பாய் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன்னா எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அந்த எம்ஆர்பி போட்டு ஆஃபர் ப்ரைஸும் கூடவே போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி 230. இந்த குட்டி சேர்ஸ் பார்த்தீங்கன்னா 230 500 அந்த மாதிரிலாம் நிறைய ரேஞ்சில் இருந்தது. ஆனால் ரொம்பவும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. யாருன்னா உங்களுக்கு தேவைப்படும்னாக்கா நீங்கள் போய் கண்டிப்பாக போய் ஒரு வாட்டியாவது பார்த்து இந்த மாதிரி பொருள் உங்கள் வீட்டுக்கு எது தேவை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சேர் பார்த்தீங்கன்னா 500 600 நினைக்கிறேன். 600. இந்த இது கிளாஸ் தான் 250. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் வந்து இந்த கிளாஸ் பாட்டில் வாங்கணும் தான் நிறைய போனோம். அந்த 100 ருபீஸ் பாட்டில் பெருசாக கொஞ்சம் ஊறுகாய் எண்ணெய் அதெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு வாங்கினோம். பிளாஸ்டிக் பாட்டில் இந்த வாட்டி ரொம்ப வாங்கலை. நாங்கள் போன வாட்டி வாங்கினோம் இந்த குட்டியாக செட்டு உள்ளே இருக்குங்க. அதெல்லாம் 120 ருபீஸ் தான். ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே 3 ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட் இது. இந்த டப்பா பார்த்தீங்கன்னா 3 டப்பா உள்ளே இருக்கும். 250 தான். ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணுறதுங்க. இந்த செட்டு கப்பே வந்து 100 ருபீஸ் தான். 6 கப் வரும், 100 ருபீஸ் தான். இந்த குட்டி இது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன ஸ்நாக்ஸ் அப்புறமே பசங்களுக்கு கொடுக்கலாம். 30 ருபீஸ்லேயே நல்லா இருந்தது. 30 ருபீஸ் 35 அந்த மாதிரி ரேஞ்ச் கம்மி ரேட்லேயே நிறைய இருந்தது. நமக்கு எல்லோரும் விரும்பி வாங்குகிற ரேட்டு தான். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. இது பாருங்கள், கிளாஸு டிஃபன் பாக்ஸ் மாதிரி 250 நல்லா இருந்தது. தூக்கினாவும் நமக்கு ஹெவியாக இருந்தது. இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் கிளாஸ் டம்ளர் இருந்தது. அதுவும் 100 ருபீஸ் தான். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் 100 ருபீஸ் தான். சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த கிளாஸ் நான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் ஜூஸ் குடிக்கிறதுக்கு என் பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தாங்கன்றதால அந்த பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து 30 ருபீஸ் 40. இந்த குக்கர்லாம் கூட நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது ஆஃபரு. செட்டாக அந்த குக்கருங்க எல்லாம் பிராண்டட் தான். இதெல்லாம் ட்ரைப்ளை இதெல்லாம் கூட நல்லா இருந்ததுங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 160 தான். ரொம்ப நல்லா இருந்தது. இது அலுமினியம். இது வந்து ட்ரைப்ளை 350 நல்லா இருந்தது. தூக்குனவே நல்லா கனமாக நல்லா இருந்தது. இதெல்லாம் நம்ம சமைச்சோம்னா அடி பிடிக்காது. நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணோம்னா வீட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப பிராண்டடாக பார்த்தோம்னா நிறைய ரேட்டில் போவோம். இங்கே 350லேயே அந்த ட்ரைப்ளை குக்கர்ஸ் அந்த பாத்திரங்கள்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த டீக்கு வைக்கிறது செட்டாக சுகர் இது இந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பார்த்து வாங்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் வாங்கலை நான்.
நிறைய ஐட்டம் வாங்கிட்டேன் நான் கிளாஸில், அதனால் சரி அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த கிளாஸ் வந்து ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாஸ் வந்து 750. நல்லா தூக்கத்துக்கு நல்லா கனமாக ஹெவியாக இருந்ததுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. லிட்டும் வந்து டைட்டாக நல்லா இருந்தது. சரி நான் ஆயில் கேன் கிடைக்குமான்னு பார்த்தா ஆயில் கேன் இந்த வாட்டி இல்லை. நான் ஆயில் கேன் வாங்கணும், அந்த ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி பார்த்தேன், ஆனால் இந்த வாட்டி இல்லை. அடுத்த வாட்டி போகும்போது அது ஒன்று கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும்னு தான் நானும் நினச்சிட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேக்கப் ஐட்டம் பார்க்க போனீங்கன்னா நான் இந்த டை அது இது எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ எல்லா பிராண்ட்லேயுமே வச்சுருந்தாங்க. பவுட்ரு பார்த்தீங்கன்னாலும், லோஷன் பார்த்தாலும், அப்புறம் இந்த கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா இது 125 போட்டிருந்தாங்க. இங்கே பஜாஜில் வந்து 100 ருபீஸு, இங்கே இப்போ இதில் வந்து கெட் 1 கெட் ஃப்ரீ, பான்ஸில் வந்து அதே மாதிரி தான் கெட் 1 கெட் பை, வேஸ்லின்லேயும் அதே மாதிரி லோஷன் கொடுத்துருந்தாங்க, கெட் 1 கெட்